ஐபிஎல் நம்ம சினிமா கத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கத்துக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதல சொல்லி சொல்லி எங்க அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பேர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேல ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும். அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் வந்து என்கிட்ட சொல்றாரு. அது யாருன்னே தெரியல, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல, என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு கதை சொல்றாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப இன்டென்ஷனான ஒரு கதையா இருந்தது. ஏய் சீக்கிரமே படமாயிருமியா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமா பண்றாரு. நான் அங்கேதான் திரும்ப சுரேஷை மீட் பண்றேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமா யாருக்கும் இதை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி, ஆர்வி சார் சொன்ன மாதிரி, சின்ன வயசுலேருந்து ரசிச்ச அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோம். அண்ணன் உங்களை மெட்டிவலி பார்க்கும்போது எனக்கு 4 வயசுமா. நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சு டையெல்லாம் அடிச்சு என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் வந்து எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமா நான் மெட்டிவலி தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு விட்டுனான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்லை அதான் அதிகமாக மேக்கப் போகிறது நாங்கள் 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையலாவே காட்டிக்கிறது. இப்ப பகீர சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்னைக்கும் உங்க அபிராமி மேடம் தன் அவர் மேல என்ன காதல் வச்சிருந்தாங்கிறத ஒரு மேடையில பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம அவ்வளவு சீக்கிரமா எளிதில் யார்ட்டையும் சொல்லிடவும் மாட்டோம். அப்ப நீ தம்பின்னு சொல்லணும்னா அதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். உண்மையிலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த தம்பி மதன் அவர்கள். அத எப்படி சொல்லணும்னா, எல்லாருக்கும் சிரமம் வரும், பண சிரமங்கள், மற்ற சிரமங்கள்லாம் வரும். எனக்கு ஒரு சமயம் ஒரு சின்ன சிரமம். அந்த பஞ்சாயத்து கூட ஆர்கே சொல்லுமணி சார் தான் இருந்து தீர்த்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்துல அந்த வேதனையை நான் சொல்லியிருந்தேன் ஆர்கே சார்கிட்ட. அதே மாதிரியான ஒரு சூழல்ல நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு இடத்துல. மதனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மதன் ஜஸ்ட் ஆன்கோயிங் தான். டக்குன்னு அண்ணா வீட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்னுடைய சகோதரி, ஒரு பிரமாதமான மதனோட மனைவி, ஒரு பியூட்டிஃபுல் காஃபி கொடுத்தாங்க. குழந்தைங்களோட ஜாலியா பேசுறது. திடீர்னு கையில கொண்டாந்து ஒரு கட்டு பணத்தை கொடுத்தாரு. ஏன்றேன். நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்படி எல்லாம் மனுஷங்கள்லாம் இப்ப இல்ல. போய் கையில காலில் விழுந்தா கூட பணம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் இப்ப ஆள் கிடையாது. இப்ப இந்த படம் ஏன் ஓடணும்? இந்த மாதிரி நல்லவனுக்காக படம் ஓடணும். அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த திரைப்படங்கள்ல கேமராமேன் சார் சொன்ன மாதிரி பல்வேறு விதமான இடர்பாடுகள், திடீர்னு போலீஸ் பெர்மிஷன், போக்குவரத்து, நிறைய இடைஞ்சல்கள் வரும். கருணா சார் வந்து எனக்கு மிகச்சிறந்த சகோதரன். அந்த அந்த இயக்குனர், அவர் கேட்கிற பண்பு இருக்கும். நான் வெளிநாடுகள்ல இருந்துட்டும் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஷூட்டிங் நிக்காம நான் பார்த்துக்கிட்டேன். ஆமா, சொல்லி அது எப்படியும் பர்மிஷன் வாங்கி அவங்க எந்த இடத்துல ஷூட்டிங் பிளான் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணேன். அதுக்கு காரணமும் மதன் மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களுடைய, கருணா மாதிரி நல்ல மனிதர்களுடைய அன்பு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டரோட விழா இது. அதனால தம்பி எனக்கு தெரிஞ்ச அடுத்த படத்துல அவனை போஸ்டரா வச்சு ஹீரோவா தான் படம் பார்ப்போம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்காப்புல. உறவினர் வேற. வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த பாடல்களை பண்ணியிருந்தீங்க. கார்த்திக் அன்னைக்கு போன்ல பேசினேன் ஒரு பாட்டுக்கு, மோகன் அந்த மாதிரி. அப்புறம் கிஷோர் சார், நான் அபிராமி மேடம் கூட நடிக்கல, அதனால என்னுடைய காதலை சொல்ல முடியாத சூழல். கிஷோர் சார் வந்து ஒரு சக நடிகர்,
எல்லாவற்றையும் மீறி இவ்வளவு யதார்த்தமா உடம்புல ஒரு துளி திமிர் இல்லாம உலகளாவிய ஒரு நடிகரா ஒருத்தர் இருக்க முடியுமானா எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சமாவது திமிர் வந்துடணும். அது திமிர் இருந்தா தான் மனுஷன். திமிர் இல்லைன்னா கடவுள் அவன். திமிர் இல்லைன்னா அவன் கடவுள். ஒரு துளியாச்சும் திமிர் வந்துடும். அவன் உடைகள்ல திமிர் வரும், நடைகள்ல திமிர் வரும், பேச்சுல திமிர் வரும். நான் அப்படி ஒரு திமிரே இல்லாத ஒரு நடிகனை பார்த்தேன்னா நான் நடித்த இந்த சக காலங்கள்ல அது ஒன்லி கிஷோர் சார் தான். வாழ்த்துக்கள் கிஷோர் சார், லாங் வே டு கோ. நீங்க இந்திய சினிமாக்கள்ல மிகப்பெரிய உயரத்தில் இருக்கீங்க. இன்னும் உலக சினிமாக்கள் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகி மற்றும் இதில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் மீறி இதை நடத்திக்கிட்டு இருக்கிற கலைமாமணி என்னுடைய அருமை சோதரர் நிகில் அவர்கள், கலைமாமணி தானே, கலைமாமணி நிகில் அவர்கள். இது போடும்போது கலைமாமணி நிகில்னு போடலன்னா நான் கோச்சுப்பேன். ஆமா, அது அவ்வளோ தூரம் வேல்யூபிளா பண்ணியிருக்காப்புல, இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இறுதியா டிடிஎஃப் வாசன். இப்ப நான் பல பஞ்சாயத்துகள் அட்டன் பண்ணதுல டிடிஎஃப் வாசனுடைய பஞ்சாயத்தும் ஒண்ணு. கண்ண காசுக்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சு வர்றது அது வேற விஷயம். பட் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் பொழுது எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய இப்ப யூடியூபர்ஸ் நிறைய பேர் அறிமுகமாகறாங்க, ஒரு டிடிஎஃப் உடைய அறிமுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள உண்டு. அதுக்கு பதில ஏர்போர்ட்ல ஒருத்தன் கேட்டான், ஐபிஎல் எப்பன்னு கேட்டான். அது நீ வந்து டிஎன்சிஏல கேட்கணும், இல்லாட்டி பிசிசிஐல கேட்கணும். ஏன்டா கேட்கிறேன்னு. ஐயோ, அந்த ஐபிஎல் இல்ல, வாசனுடைய ஐபிஎல் அப்படின்னு கேட்டான். ஸோ டிடிஎஃப் வாசன் ஐபிஎல் நடிக்கிறத ஒருத்தர் ஏர்போர்ட்ல கேட்கறான்னா, அப்ப அந்த யூடியூபர்ஸ் ஒருத்தர் சினிமாவில் வர்றது எந்த வகையில தவறாக இருக்கிறது? இப்ப நமக்கு ஒன்னே ஒன்றாவது தேவை. இங்க தியேட்டர்ல படம் வந்திருக்கு, இதுல வந்து ஒரு 100 பேர் படம் பார்க்கணும். அந்த 100 பேரை எவெல்லாம் இழுக்கிறான்னா அவெல்லாம் ஹீரோ தான். ஸோ அந்த வகையில டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்லா 2 வீலர் ஓட்டுங்க, எல்லாம் ஓட்டுங்க, சட்டப்படி ஓட்டுங்க. அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம, போலீஸ்காரங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம, மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம நீங்க நல்லா வண்டி ஓட்டுங்க. என்ன கேட்டா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு வாங்க. யூ ஹாவ் அ வெரி குட் டேலண்ட். நடிக்கும் போது எல்லாம் சிங்கிள் டேக் நடிக்கிற அளவுக்கு ஒரு பையன் ஃப்ரெஷ்ஷா வந்தோடனே அந்த திறமைங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். மிகப்பெரிய கதாநாயகனா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சினிமா துறையிலே இயக்குனர்ல விவரமான ஆள் யாருன்னா பாக்யராஜ் சார் தான். ஆனால் இன்னைக்கு விவரமான ஆள் யாருன்னா இயக்குனர் செல்வமணி சார், இயக்குனர் உதயகுமார் சார். ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கமலா தேட்டரில் என்ன கிளைமேக்ஸ் வரும்ட்டு. நம்ம ஆர்டி உதயகுமார் சார், நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரும் தான் இது வரைக்கும் நினச்சிருக்கேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது அபிராமி ரசிகர் மன்ற தலைவர்னு. குணா படத்தில் கமலாசன் கூட இத்தனோட அபிராமி சொன்னதில்லை. ஒரு படம் மிஸ் ஆகி போச்சுன்னா எவ்வளவு இயக்கம், எவ்வளவு புலம்பல். மேடம் சீக்கிரம் படம் ஆரம்பிக்க போறாரு, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்த திருப்தி ஆகும் அவருக்கு. இல்லைன்னா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட்டு கொடுத்தது நிறைய வராது. நான் பேசும்போது வாழ்த்து பேசணும்ல. ஆனால் இன்னைக்கு அந்த வேலையும் ஆர்கே செல்வம் சார் அடிச்சுட்டு போயிட்டாரு. நானே கேட்கல, அவர் கேட்டு வச்சிருக்காரு குஷிதா கதாநாயகி பேருன்ட்டு. உங்களுக்கு தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்குனர் ஆக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம். இதுக்கு நான் உண்மையிலேயே ஒரு சில பாராட்டுறேன். அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காக படம் பண்ணியிருக்கார். அது ட்ரெயிலில் பக்கமாக தெரிஞ்சு போச்சு. கண்டென்ட் கேட்டேன். இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம். இயக்குனர் சிந்திப்பாங்க, ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும். சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனருக்கு, மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் சில இயக்குனர் தான் அவரும் சிந்திச்சு மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க. இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம். ஐபிஎல் ஒரு சமூக சிந்தனையோட, சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் படத்தை எடுத்திருக்காரு. கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை. அது
அது பவர்ஃபுல் பேர். அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும். ஏன்னா அரசர் கதைகள், சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கிற காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி. கலைஞரோட வசனம். அதுக்கப்புறம் சினிமாவை வேற ரூட்ல போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ப்ரொடியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க. ஏவிஎம்மின் வாழ்க்கை, இந்த மாதிரி தேவரின் தெய்வம், ஜெமினியின் ஒளி விளக்கு, இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஸ்ரீதர் சார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்படி அப்புறம் பாலச்சந்திரின், அப்புறம் பாரதி ராஜாவின். அது ஒரு ப்ரொடியூசர் பேர் போகிறது ஓகே, இயக்குனர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க பேர் போகிறது ஓகே. ஆனால் ஒரு வசனகர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை. கருணாநிதியின் பராசக்தி, கருணாநிதியின் பூம்புகார். அங்கே பேனர் இருக்காது, டைரக்டரும் கீழே இருப்பாங்க. அப்போ ஒரு வசனகர்த்தா அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிறார். கருணாநிதியின் போட்டு போகிற அளவுக்கு. அதனால சில நேரங்களில் நம்ம பேரை காப்பாற்றுறோமோ இல்லையோ அவங்க பேரையும் காப்பாற்றணும். கருணாநிதி சார், இப்போ உங்க பேரை காப்பாற்றுறது இல்லையோ நீங்க அவர் பேரையும் காப்பாற்றுற நிலைமையில இருக்கீங்க இப்போ. அதனால நானே சொல்றேன்னா, இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீங்க தொடர்ந்து வெற்றி கொடுத்து இயக்குனர் கருணாநிதியின் அப்படின்னு டைட்டில் போற அளவுக்கு நீங்க வெற்றி அடையணும். இந்த இது பார்க்கும்போது சந்தோஷம். ஏன்னா டைரக்டர் பை கருணாநிதி. சமீபத்தில் ரொம்ப ஒரு வேதனான விஷயம், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தேன் சார். படம் தூங்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் நல்லா நட்பாக கட்டி பிடிச்சி மாலையை மாற்றிக்கிட்டு மணப்பெண் மாதிரி இவ மாலையை கூட இவ மாலையை கூட அப்பெல்லாம் கட்டி பிடிப்பாங்க. படம் முடியும் போது அது இல்லை. பெரும்பாலான படத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஆடியோ லான்ச்சு போயிருக்கோம். திடீர்னு உதயகுமார் சார் யார் இயக்குனர்ப்பா, இயக்குனர் வந்துருக்க மாட்டார், கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ புடிச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குனரே அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தல ஒரு 4-5 படம் இந்த டைட்டில் கீழே இதில் இருக்கிற கருணாநிதி போல்டாக இருக்கும், புடிச்சிட்டு பேரும் போல்டாக இருக்கும். மற்ற இந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸ் இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கும். ஒரு 4-5 படத்தில் இயக்குனர் பேர் அந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸ் அந்த இதுலேயே சேர்த்தே போடுறாங்க. அதுக்கான இடம் இல்லை, பழகப்படுத்துகிறாங்க. அப்போ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஏதாவது பிரச்சனைக்கும் போது அவங்க கடைசியாக இந்த விளம்பரத்துலையும் இதில் தான் ஒரு பழி வாங்குறாங்க. அது இருக்கக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கலாம், இயக்குனருக்கும் பிடிச்சவங்க 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இயக்குனருக்கான இடத்தை கொடுத்தா தான் அந்த படத்துக்கு மதிப்பு. நீங்கள் இயக்குனர் பேர் இட்டுடி பண்ணீங்கன்னா அந்த படத்துக்கே மதிப்பெல்லாம் போயிடும். பார்க்குறவங்களுக்கு அந்த இயக்குனருக்கான இடத்துல இயக்குனர் பேர் இருக்கணும். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கும் போது இயக்குனர் பேரை போடாமல் விட்டுருங்க, இல்லைன்னா சின்னதாக போட்டு விட்டுருங்க. அது தப்பு. அது வந்து ஒரு படைப்பை நீங்கள் பழகப்படுத்தாதீங்க. நீங்கள் இயக்குனர் தனிப்பட்ட நீ சம்பளம் கொடுக்காம இருங்க, மற்ற வேணும் பண்ணுங்க. நீங்கள் அந்த விளம்பர படைப்புங்கிறது அதுக்கானது கொடுக்கணும். இப்போ அப்பா பையனுக்கு பிரச்சனை, பையன் இனிஷியல் மாற்ற முடியுமா? யாருக்கும் பிரச்சனை இருந்தாலும் அந்த பையன் இனிஷியல் அப்பா கூட போட முடியாது, இன்னொரு பேர் போட முடியாது. அது மாதிரி ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த விளம்பரத்தில் இயக்குனருக்கான இடத்தை கொடுக்கணும். கருணாநிதி போல்டாக இருக்கு சார் உங்கள் டிசைனில். நான் 2-3 வருஷத்தில் மிஸ் பண்ணிட்டேன், இங்கே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ தயாரிப்பாளருக்கும்
இயக்குனருக்குமான நட்பு சந்தோஷம் இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்குது, எப்பவும் நீடிக்கணும். நம்ம கிஷோர் சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாரு சொன்னாலே அந்த படம் நல்ல கதையும் சொல்ல படமாக தான் இருக்கும். ஆனால் அவர் எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை. கதையை கேட்டு அவருக்கு சரியாக இருந்தால் தான் ஒத்துக்குவார். கிஷோர் நடிக்கிறதுனால கதை நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருந்தோம், மினிஸ்டர் தான் இங்கே இருந்தார். அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டார். போகிற பாடலெல்லாம் திருப்பி அவங்கள பாடுற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இருக்கு, யாரும் திருப்பி பாடுற மாதிரி இல்லை, பாடவும் முடியல ஃபீல் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த ஐபிஎல் பாடல்கள் அனைத்தும் நாங்களும் பாடுற மாதிரி இருக்கு. எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்களும் பாடுறாங்களோ அதுதான் சிறந்த பாடல், அதுவும் போய் சேரும். வார்த்தையில் மடக்கி 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 சிலதெல்லாம் பாவம், இந்த கார்த்திக் சார் இருக்கார், மோகன் சார், கவிஞர்கள்லாம் பாவம் சில நேரத்தில் சில இடத்துல கொடுத்து வார்த்தையை மடக்கி இது பண்ணிவிட்டுவாங்க. இதில் தெளிவாக இருக்குது. எனக்கு பிடிச்ச பாடல் இன்னொன்று, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கருத்துள்ள பாடல், அப்போ அப்போ இப்போ இப்போ வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ ஏன்னா அப்போ கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படத்தில் இந்த மாதிரி அப்பப்போ நாட்டு நடப்பை பற்றி சில பாடல் போடுவார். இப்போ அந்த காலத்துலையா இப்போ சைவதா மாதிரி பாட்டே வந்ததில்லை. இப்போ சரியா இருக்கு சார். ஒரு பெண்கள் அப்போ எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க சொல்லி ஆகணும். யாரை சொல்றது, எல்லாருமே அப்படியே போயிருந்தா ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சில நேரங்களில் கதையிலும் பதிவு பண்ணணும், பாடல்களையும் பதிவு பண்ணணும். அது நல்ல கலைஞனுக்கு அழகு, நல்ல கவிஞனுக்கு அழகு, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. அந்த ஒரு பாடல் சமூக அக்கறையை காட்டும். அதுக்கு இந்த மியூசிக் டைரக்டருக்கு, அஸ்வினுக்கு, பாடலாசிரியர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டிடிஎஃப் வாசன் கதாநாயகன், நானும் செல்வமணி சார் கூட தான் ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். எங்கிட்டையும் கேட்டார், சார் எப்படி சார் இருக்குது, அதை டெவலப் பண்ணிக்கணுமா சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படி ரொம்ப கேட்டார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அதான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் பணம் போடுவாங்க, ப்ரொடியூசர் கோடிக்கணக்கு போடுவாங்க. அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ப்ரொடியூசர் ஒரு மூலதனம் போடும்போது, கோடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா, இப்போ வர ஹீரோக்களுக்கு இந்த படம் ஹிட் ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துடுவீங்க, அது கன்ஃபார்ம். சில படங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும், உங்களுக்கு சரி சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது ஹீரோ ஜெயிக்கணும், சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும், எல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஜெயிக்கும்போது எல்லாம் சந்தோஷம் தான், நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு படம் ஜெயிச்ச உடனே டக்குனு சம்பளம் எகிரிடுது. இங்கே உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்ஜெட் ஓகே ஒரு இப்போதைக்கு 3 கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. அப்போ ஒரு ஹீரோ ஜெயிக்கிறான், ஓகே புது ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, இவர்கிட்ட போனோன்னா இந்த பட்ஜெட்டில் நம்ம கதை பண்ணிடலாம் அப்படின்னு சம்பளம் கேட்கும்போது என்ன பட்ஜெட்டோ அந்த சம்பளத்தை ஹீரோ கேட்குறாரு. அப்போ அங்கேயே மாட்டிக்குது. படிப்படியாக சம்பளத்தை கூட்டிக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று முக்கியமான எப்படின்னா, ஹீரோக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயித்த உடனே தனியாக ஒரு பிஆர்ஓ வைக்கிறீங்க, தனியாக ஒரு மேனேஜர் வைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்காக பர்சனலாக மேக்கப் மேன், பர்சனலாக காஸ்டியூமர், ஃபைட்டு கற்றுக்கிறீங்க, டான்ஸ் கற்றுக்கிறீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும், கதை நாலேஜ் வேணும். கதை தான் உங்களை ஒரு நீண்ட காலம் உங்களை சினிமாவில் வைக்கும். இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கதை கேட்டார், அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோ சரியாக இருப்பார் அப்படின்னா அந்த ஹீரோட்ட போய் கதை சொல்லி அப்படி போய்க்கிருச்சு. இப்போது ஹீரோக்கள் தான் நிறைய கதையில் தீர்மானிக்கிற பொசிஷன் இருக்கும்போது கதாநாயகர்களுக்கு கதை நாலேஜ் வேணும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை,
காஸ்டியூம் வைக்கிற மாதிரி, பெருசில் மேக்கப் பண்ண வைக்கிற மாதிரி, பெருசில் பிஆர்ஓ வைக்கிற மாதிரி கதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வைங்க சார். அது பெரிய செலவு ஆக போகிறது இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் நல்ல கதை ஞானம் உள்ளவங்க எத்தனை சினிமாவில் இருக்காங்க, எத்தனை கதாசிரியர் இருக்காங்க, உலக சினிமா தெரிஞ்ச எத்தனை பேர் இங்கே கதாசிரியர் இயக்குனர் இங்கே இருக்காங்க. நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை ஆள் வைக்கும்போது ஒரு படைப்பு, நீங்கள் நடிக்கிற படம் பெரிய ஹிட் ஆகணும், தொடர்ந்து நீங்கள் சினிமாவில் இருக்கணும். அப்படிங்கும்போது கதை கேட்கறதுக்குன்னு கூட நல்ல ஆளை வச்சுக்கோங்க. தேவைப்படுதா இயக்கம் சிக்கத்துக்கு வாங்க. இந்த தலைவர் இருக்காரு, 1000 பேர் இருக்காங்க சார் ஸ்டோரி நடிச்சு விடுவாங்க எங்கள் கூட்ட. நீங்கள் அதை தேர்ந்தெடுங்க, ஒரு ஆளை கூட வச்சுங்க. புதுசாக வர கதாநாயகர்கள், ஏன்னா ஒரு 10-15 படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கதை நாலேஜ் வந்துடும், அவங்க கதை கேட்கலாம். புதுசாக ஒரு 2 படம் ஜெயிச்ச உடனே நீங்கள் வேற மாதிரி போயிருங்க. அப்போ புதுசாக வர கதாநாயகர்கள் தயவுசெய்து ஸ்டோரி கேட்கறதுக்குன்னு நீங்கள் ஆளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக இருக்கும். இந்த ஐபிஎல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அஸ்வின் சாங்ஸ்லாம் சூப்பர், பாடலாசிரியர்கள் உங்கள் வரிகளெல்லாம் சூப்பர், ஆர்ட் டைரக்டர் சின்ன சொல்லுவாங்கள்ல, தோற்றத்தை வச்சுன்னா யாரும் கணக்கு போட முடியாது, திறமை தான் இங்கே முக்கியம், இங்கே தோற்றமே முக்கியம் இல்லை. இந்த குழு மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் நட்புக்காக எடுத்தீங்க, நீ தொடர்ந்து சினிமாவுக்காக தொடர்ந்து படம் எடுங்க. நன்றி, வணக்கம்.